தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நான் உன் உத்தமத்தை அறிந்து உன்னை ஆசீர்வதித்து நித்திய சுதந்திரத்தை உனக்கு தருவேன். சங்கீதம் 37:18. உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, என் உத்தமமான வாழ்க்கைக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லையே என்று இன்று நீங்கள் வேதனையில் தவிக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்கள் உத்தமமான நாட்களை முற்றிலுமாக அறிந்திருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் இழப்புகளையெல்லாம் மாற்றி ஒருபோதும் அழியாத மேன்மையான சுதந்திரத்தை உங்களுக்கு இன்று தரப்போகிறார். சிறைச்சாலையிலும் உத்தமமாக வாழ்ந்த யோசேப்பை தேவன் ஆசீர்வதித்து எகிப்தின் உயர்ந்த அதிபதியாக மாற்றி நிரந்தரமான சுதந்திரத்தை அளித்தாரல்லவா? ஆகவே நீங்களும் இன்று சோர்வடையாமல் தொடர்ந்து உத்தமமாக வாழுங்கள். உங்கள் பரிசுத்தமான விசுவாசம் எவ்வித பெரிய தடைகளையும் பூரணமாக உடைத்தெறியும். சங்கீதம் 84:11 சொல்வது போல, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காது இரார் என்று. பல சமயங்களில் மனிதர்கள் உங்கள் உத்தமத்தை மறந்தாலும் தேவன் உங்கள் நேர்மையான நடத்தைக்கேற்ற ஆசீர்வாதமான நற்பலனை நிச்சயமாகவே தருவார். அவரே கொடுக்கும்போது அதை எந்த மனிதனாலும் பறித்து கொள்ளவே முடியாது. கர்த்தர் தாமே உங்கள் உத்தமத்திற்கு ஏற்ற நித்திய சுதந்திரத்தை தந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உத்தமர்களின் நித்திய சுதந்திரமே, நான் உத்தமமாய் நடக்கவும் நீர் தரும் நித்திய சுதந்திரத்தை சுதந்திரிக்கவும் எனக்கு கிருபை செய்யும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளையின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.